சோழ பேரரசு காலத்தோட மிக புகழ்பெற்ற கட்டுமானங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், கல்லணை கால்வாய், இதை பற்றியெல்லாம் ரொம்ப நல்லாவே நமக்கு தெரியும். அதே போல் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருந்த சோழ பேரரசோட இராணுவ வலிமை காரணமாக அவங்க தமிழ்நாட்டை, தென்னிந்தியாவை, இந்திய நிலப்பரப்பை மட்டும் இல்லாமல் கடல் கடந்தும் கூட ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னொரு பக்கம் இதே சோழ பேரரசு காலகட்டத்தில் மக்கள் மீது அவங்க என்னென்ன விதமான வரிகளை விதிச்சாங்க அப்படின்னு தேடி பிடிச்சு படித்தா ஒரு சில வரிகள் ஆச்சரியமாக இருக்குது, ஒரு சிலது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மீன் பிடிக்க வரி, நெசவு நெய்ய வரி, இதெல்லாம் கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சோழர் காலத்தில் கல்யாணம் பண்ணிக்க வரி விதிச்சிருக்காங்க. கட்டிலேறுதல் வரி அப்படின்னு அதுக்கு பேர். துலாபர வரி அப்படின்னு இன்னொரு வரி, அது எதுக்காக விதிக்கப்பட்டது அப்படின்னு டீட்டெயில் போனோம்னா அது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோவில் இது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக பார்த்துடலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. சோழர் காலத்தை பொறுத்தவரையிலும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சங்ககால சோழர்கள், கிமு 3வது நூற்றாண்டிலிருந்து கிபி 3வது நூற்றாண்டு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருந்தது சங்ககால சோழர்களுடைய காலம். இந்த காலகட்டத்திலேயே நிலவரி, சுங்கவரி இதையெல்லாம் அவங்க வசூல் பண்ணியிருக்கிறாங்க. சோழர்களோட துறைமுகத்திலிருந்து விற்கப்பட்ட பொருட்களில் புலிக்கொடி சின்னம் பதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பட்டினப்பாலை குறிப்புகள் சொல்லுது. அதுவே இவங்க வரி வசூலிச்சதுக்கான ஆதாரம் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. இது சங்ககால சோழர்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. அடுத்தது பிற்கால சோழ பேரரசு. இது கிபி 850வது ஆண்டுகளில் விஜயாலய சோழனால தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த பிற்கால சோழ பேரரசு. இதுதான் அதற்கு பிறகு வந்த 400 ஆண்டு காலம் தென்னிந்திய நிலப்பரப்பையே மிக வலிமையான இராணுவத்தோடு இவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. இந்த பிற்கால சோழ பேரரசுல என்னென்ன மாதிரியான வரிகளை எல்லாம் அவங்க விதிச்சாங்க அப்படின்றத தான் மேக்சிமம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது சோழ பேரரசாக இருந்தாலும் சரி, பாண்டியர்கள், சேரர்கள், அன்றைய கால அரசு, இன்றைய கால அரசு, எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் மேல வரி விதிச்சு அந்த வரி வருவாயை நம்பி தான் ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ண முடியும், அப்படிதான் இயங்க முடியும். அதனால வரி விதிப்பதே தப்பு அப்படின்ற ஆங்கிள் நம்ம பார்க்க முடியாது. அன்றைய காலகட்டத்தில் என்ன மாதிரியான வரியெல்லாம் விதிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதில் பார்க்க போறோம். ரைட். அப்படி பிற்கால சோழ பேரரசுல பலவிதமான வரிகளை விதிச்சாங்க. அது ரொம்ப முக்கியமான வரி அப்படின்றது நிலவரி. அது அப்பவும் சரி இப்பவும் சரி நிலத்தின் மீது விதிக்கப்படுற வரி தான் ரொம்ப முக்கியம். அன்றைய காலகட்டத்தில் இப்போ போல பெரிய தொழிற்சாலைகள், இதர தொழில்கள்லாம் கிடையாது இல்லையா. நிலம் தான் அங்கே ரொம்ப பிரதானம். விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக இருந்திருக்கும். ஸோ நிலவரி அப்படின்றது பிரதானமான வரியா அப்பவும் இருந்திருக்கு. இருந்தாலும் கூட யார் எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரி அப்படின்ற ஒரு ஜென்ரல் கான்செப்ட்ல இல்லாமல் சோழர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப துல்லியமா நிலத்தை அளந்திருக்கிறாங்க. புன்சை நிலம், நன்சை நிலம், எந்த நிலமாக இருந்தாலும் சரி அதை அளந்து அதுக்கு தக்கன புன்சை நிலத்துக்கு ஒரு வரி, நன்சை நிலத்துக்கு ஒரு வரி அப்படின்னு பிரித்து அந்த வரி விதிப்பை செஞ்சுருக்காங்க. அந்த நிலத்தை அளந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அது சோழர்கள்ட்ட ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. முக்கியமாக வேலி, மா, குழி இந்த மாதிரியான அளவீடுகளில் நிலத்தை அளந்துருக்கிறாங்க. தஞ்சாவூர் பகுதியில் இப்போவும் கூட இந்த வேலி, மா, குழி இந்த கான்செப்ட்லாம் இருக்குது. பொதுவாக மற்ற ஏரியாக்களில் சென்ட்டும்பாங்க, ஏக்கர்ம்பாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. எத்தனை சென்ட்டு எத்தனை ஏக்கர்னு சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லா ஏரியாவிலும் புழக்கத்துக்கு வந்துருச்சு. ஆனால் தஞ்சாவூரில் சோழர்கள் காலத்தை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த குழி, மா, வேலி அப்படின்ற வரையறையின் கீழே ஒரு நிலத்தை அளவிடுறது அப்படின்னு இருக்குது. குழி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போது 144 சதுர அடி அப்படின்றது ஒரு குழி. 3 குழி சேர்ந்தது ஒரு சென்ட். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். 100 குழி சேர்ந்தது ஒரு மா. 20 மா அப்படின்றது ஒரு வேலி. அவர் நிறைய நிலம் வச்சிருக்காரு அப்படின்றதுக்கு இப்போவும் அவர்கிட்ட வேலி கணக்கில் நிலம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. பணக்காரங்களை பற்றி சொல்லும்போது வேலி கணக்கில் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜி.கே. வாசனோட அப்பா கருப்பையா மூப்பனார் இருக்கா இல்லையா, கபிஸ்தலம் மூப்பனார், அவர்கிட்டையெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத சொத்து இருக்குது. அதனால் அவரெல்லாம் எத்தனையோ வேலி அவர்கிட்ட சொந்தமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போவும் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த நில அளவை மெத்தட் இன்றைய வரைக்கும் தஞ்சாவூர் பகுதியில் புழக்கத்தில் இருக்குது. ரைட். இந்த வகையில் நிலத்தை அளந்து அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு வரி அப்படின்னு சோழர்கள் விதிச்சாங்க. இந்த நில அளவைக்கு கடமை அல்லது காணிக்கடன் அப்படின்னு பேர். ராஜராஜன் காலத்திலையும் 1ஆம் குலோத்துங்க சோழன் காலகட்டத்திலையும் இந்த நில அளவை மேக்சிமம் நடந்ததுனால இவங்களை உலகளந்த சோழன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த நிலவரியை தவிர இன்னும் எத்தனையோ வரிகளை விதிச்சிருக்காங்க. அதில் ஒரு சிலதை பார்த்தோம் அப்படின்னா, நெசவாளர்களுக்கு தறி இறை அப்படின்ற பேரில் ஒரு வரி விதிச்சிருக்காங்க. சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க துணி துவைக்கிற அந்த கல்லுக்கு ஒரு வரி. அந்த வரிக்கு பேர் வண்ணாரப்பாறை வரி. அடுத்தது செக்கில் எண்ணெய் ஆற்றம்ல அந்த செக்குக்கு ஒரு வரி. அப்புறம் தங்கம் மற்றும் பொன் ஆபரணங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா,
அந்த பொற்கொள்ளர்களுக்கு ஒரு வரி, அந்த வரிக்கு பேரு தட்டார பாட்டம் அல்லது பொன் வரி அப்படின்னு பேரு. அடுத்தது ஆடு மாடு வளர்த்தா அதுக்கு இடைப்பாட்டம் அப்படின்ற பேர்ல ஒரு வரி வசூலிச்சிருக்காங்க. மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன் பாட்டம் அப்படின்ற பேர்ல வரி. இப்படி கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான வரிகளை சோழர் காலத்தில் விதிச்சிருக்காங்க. அதாவது பிற்கால சோழ பேரரசு அப்படிங்கிறது கிபி 850க்கு பிறகு ஆரம்பிச்சு அதற்கு பிறகு 400 ஆண்டு காலம் நீடிச்சுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 400 ஆண்டு காலகட்டத்திலேயும் மக்கள் மீது விதிக்கப்பட்ட வரிகளின் தொகுப்பு தான் இந்த 400க்கும் அதிகமான வரிகள் அப்படின்றது. அதுல ஒரு வரி முட்டாள் வரி. இதை கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? முட்டாள் வரியா? ஒருத்தன் முட்டாளா இருக்கிறதுக்காக வரி விதிச்சிருக்காங்களா? அவன் முட்டாளா அறிவாளியா அப்படின்றத எதை கொண்டு அளவிட்டிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? ஆக்சுவலா சோழர்கள் காலத்துல இதற்கான வரையறை அப்படின்றது வேறவா இருந்திருக்கு. அதாவது இந்த வேற வேற பேர்ல அவங்க வரியெல்லாம் விதிக்கிறாங்கல்ல, அந்த வரியை கட்ட முடியாதவங்க ஊர் பொது வேலைக்காக காசு வாங்கிக்காம உடல் உழைப்ப தானமா கொடுக்கணும். அவங்களுக்கு பேரு முட்டு ஆள். அதுதான் காலப்போக்கில் மருவி முட்டாள் அப்படின்னு பேரா இருக்குது. இவங்களுக்கு வெட்டி அப்படின்ற இன்னொரு பேரும் கூட இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய இன்னொரு வரி அப்படின்னா அது கண்ணாளக்கானம் அல்லது கட்டிலேறுதல் வரி. அதாவது கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கான வரி. ஆமா, சோழர் காலத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னா மக்கள் வரி கட்டணும். இந்த வரி அவங்க எப்படி வசூல் பண்ணாங்க அப்படின்றத புதுச்சேரி பாகூர் சிவன் கோயில் கல்வெட்டும் கரூர் ஜலசயன பெருமாள் கோயில் கல்வெட்டும் சொல்லுது. ஒரு ஆண் கட்டிலேறும் இடத்தும் ஒரு பெண் வாழ்க்கைப்படும் இடத்தும் ஒரு ஆடு வரியாக கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த கல்வெட்டுல ஊர் மன்றாடிகள் சம்மதிச்சு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த கல்வெட்டு செய்தி சொல்லுது. கல்யாணம் பண்ணா ஒரு வரியா ஆட்டை கொடுத்து அந்த ஆட்டை வெட்டி ஊருக்கே விருந்து போடணும் அப்படின்றதான் அந்த கல்வெட்டு செய்தி சொல்கிற சாராம்சம். கல்யாணத்துக்கு ஆடு கிடா வெட்டுறது, கரிசோறு போடுறது அப்படின்றது இப்போ வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு பழக்கம். இதற்கான சோர்ஸ் அப்படிங்கிறது சோழர் காலத்துல இருந்திருக்கு அப்படின்றது தான் அந்த கல்வெட்டிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செய்தி. சோழர்களோட இந்த கண்ணாளக்கானம், இந்த கல்யாண வரி அப்படின்றத பொறுத்தவரையிலும் அதற்கு வேறொரு நோக்கம் இருக்கு. பொதுவா சோழர்களோட இதர வரி விதிப்பை பொறுத்தவரையிலும் அரசாங்கத்துக்கு வரி வருவாயை அதிகப்படுத்தணும் அப்படின்றதான் அதோட மைய நோக்கம். பட் இந்த கல்யாண வரியை பொறுத்தவரையிலும் நோக்கம் அது கிடையாது. அதற்கு வேறொரு நோக்கம் இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், இன்னும் சுற்றி இருந்த எத்தனையோ சிற்றரசுகள், இவங்க எல்லாருக்கும் நடுவில் சண்டையும் சச்சரவுமா இருந்த காலம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் படையெடுத்து போகிறது, யார் நிலத்தை யார் பிடிக்கிறது அப்படின்னு சதா சர்வ காலமும் சண்டையும் யுத்தமுமா இருந்துகிட்டு இருந்த நேரம். அப்படி இருக்கும்போது வேறொரு நாட்டை சேர்ந்தவர்கள் கல்யாணன்ற பேரில் உளவாளியா இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்ட இந்த சோழ பேரரசின் ஆட்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க மற்ற நாடா இல்லையா, இந்த நாட்டுக்காரனா இல்லையா செக் பண்றதுக்கான ஒரு செக் பாயிண்டா இந்த கண்ணாள வரி அப்படின்றத விதிச்சிருக்காங்க. இதன்படி ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஊருக்குள்ள அதற்குன்னு அரசாங்க சார்பாக இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் கிராம அளவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகிட்ட போய் பதிவு பண்ணணும். அவரு இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான், இன்னார் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத செக் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாரு. அதை எடுத்து அவர் அரசாங்கத்துக்கு அனுப்பி வைப்பார். அன்றைய கால அரசருக்கு அனுப்பி வைப்பார். அரசர் அதை கையெழுத்து போட்டு அந்த கல்யாணத்துக்கு ஒப்புதல் கொடுப்பார். ஒப்புதல் கொடுத்து ஒரு பானையில அரசருடைய அந்த ஆணை, அரசர் ஆணை, அதை ஒரு பானைக்குள்ள போட்டு அனுப்பி வைப்பார். இந்த கல்யாணம் பண்ணிக்கு ரெடியா இருக்கிற இந்த கணவன், இந்த ஆணும் பெண்ணும் அப்புறம் அவருடைய உறவினர்கள் எல்லாம் அரசரின் பானையை சுமந்து வருகிற அதை ரிசீவ் பண்றதுக்காக மேலதாளத்தோட காத்திருப்பாங்க. அப்படி வாங்கி அந்த பானையில் இருக்கிற அரசரின் ஆணையை எடுத்து அதை படித்து பார்த்து இவர் அரசர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதுதான் அந்த பானையில் அரசரோட ஆணை வரும். அதனால அரசர் ஆணை பானை அப்படின்னு அதுக்கு பேராமம். அதுதான் இப்போ அரசாணி பானை அப்படின்னு மருவி போயிடுச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதே போல் அந்த பானை வருது இல்லையா, அந்த பானையில் அரசர் கல்யாணத்துக்கான அந்த ஜீவோ ஆணையை மட்டும் கொடுக்க மாட்டார். மாறா அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பரிசு பொருட்களையும் அதே பானைக்குள்ளே போட்டு அனுப்பி வைப்பாராம். இவங்க தாலியெல்லாம் கட்டி முடிச்சதும் இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அதில் கையை விட்டு அரசர் என்ன பரிசு கொடுத்துருக்காரு அப்படின்னு தேடி பிடிச்சி எடுத்துக்குவாங்களாம். அதுவும் கூட ஒரு சடங்கு போல் இப்போவும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒற்றர்கள் ஊடுருவாமல் இருக்கிறதுக்காக அவங்க கல்யாணத்துக்கு வரி விதிச்சாங்க அப்படின்னாலும் கூட இதற்கு வேறு சில விளைவுகளும் நடந்திருக்கு. அதற்கான ஆதாரம் அப்படிங்கிறது புதுக்கோட்டை நார்த்தாமலையில் இருக்கிற 2ஆம் ராஜேந்திர சோழன் காலத்துடைய கல்வெட்டு. அதுல ரொம்ப நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு கதை ஒன்று அந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது கிபி 1055 வருஷம் அருமொழி அப்படின்ற ஒரு வியாபாரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்படுறாரு. போய் நிச்சயம்லாம் பண்ணிடுறாரு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு அனுமதி தர வேண்டிய அரசருடைய அந்த உள்ளூர் நிர்வாகிக்கு
ஏதோ ஒரு காரணம் அந்த கல்யாணம் அவருக்கு பிடிக்கல, அந்த கல்யாணத்துக்கு அவர் அப்ரூவல் தராம அந்த அருமொழி அப்படின்ற வியாபாரிக்கு வேறொரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ அந்த வியாபாரிக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த இன்னொரு பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க மனம் முடிஞ்சு விஷம் குடிச்சு செத்து போயிடுறாங்க. இது அந்த நிர்வாகிகளை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகுது. நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அந்த பாவம் நம்மளை வந்து சேர்ந்துரும், அந்த பாவத்தை போக்கிக்கணும் அப்படின்னு நினைச்ச அவங்க சங்கு பரமேஸ்வரி அம்மைக்கு கோயில் கட்டி எப்பவும் அணையாத தீபம் ஒன்று அதில் எரிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னு அந்த கோயில் கல்வெட்டு சொல்லுது. ஸோ சோழர் காலத்தோட அந்த கல்யாண வரி அப்படின்றதுக்கு இப்படிப்பட்ட பக்க விளைவுகளும் இருந்திருக்கு அப்படின்றது தான் அந்த கல்வெட்டு செய்தி நமக்கு உணர்த்துக்கிற உண்மை. துலாபர வரி அப்படின்னு இன்னொரு வரி, இதுக்கான விவரம் என்னன்னு பார்த்தா உண்மையிலேயே அதிர்ச்சியாக தான் இருக்கு. அதாவது சோழர்கள் காலகட்டத்தில் பிராமணர்கள் ரொம்ப செல்வாக்கா இருந்தாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிறவியில் அரசர்கள் செய்த பாவம் நீங்கிறதுக்கும் அடுத்த பிறவியில் அவங்க பிறப்பு நல்லா அமையறதுக்கும் இப்போ அவங்க ஒரு தானத்தை செய்யணும். அதுக்கு பேர் துலாபர தானம் அப்படின்னு சொல்றாங்க. துலாபர தானம் அப்படின்னு சொல்லும்போது அதனோட அர்த்தம் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. தராசு தட்டோட ஒரு பகுதியில் வந்து அரசரை உட்கார வச்சிருது, இன்னொரு தட்டுல அரசருக்கு இணையா தங்கத்தை வைக்கணும். பணம்லாம் கிடையாது, தங்கத்தை வைக்கணும். இவர் 100 கிலோ அரசர் இருந்தாருன்னா 100 கிலோ தங்கம், 80 கிலோ அரசர் இருந்தாருன்னா 80 கிலோ தங்கம். அவ்வளவு தங்கம் எங்கே இருந்தவங்களுக்கு கிடைச்சது தெரியல. அப்படியே அரசரோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக தங்கத்தில் வச்சிடணும். வச்சுட்டு இடையெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு அதில் சரிபாதி தங்கத்தை கோயிலுக்கு கொடுத்துடணும். மீறி சரிபாதி தங்கம் யாருக்கு தெரியுமா போகும்? அந்த சடங்கை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு போகும். இந்த துலாபர தானம்னு ஒன்று செய்யி, அப்போதான் இந்த பிறவியில் செஞ்ச பாவம் போகும் அப்படின்னு அந்த அரசருக்கு ஐடியா கொடுத்து ஒரு அரசனை அதை செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு நடைமுறையை உருவாக்குறதே அந்த பிராமணர்கள் தான். அப்படி உருவாக்கிட்டு அந்த தானம் கொடுக்குற தங்கத்தில் பாதி எங்களுக்கு, மீதி கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு போகிறதும் கடைசியில் அவங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது. அப்படி ஒரு ஏற்பாட்டை அன்றைய சோழர்கள் காலகட்டத்தில் அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த துலாபர தானம் கொடுக்கறதுக்கான தங்கம் இருக்குல்ல, அந்த தங்கத்தை வாங்குறதுக்கு துலாபர வரி அப்படின்னு ஒரு வரியை போட்டு அதுக்கும் மக்கள்கிட்ட தான் வசூலிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் சிவசுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு ஆய்வாளர் ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இப்படியெல்லாம் விதவிதமான பெயர்களில் வசூலிக்கப்படுற வரிகளை ரொம்ப கரெக்டாக அரசோட கருவூலத்தில் கொண்டு போய் கட்டுற அந்த வேலை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சோழர்கள் காலத்தில் நடந்திருக்கு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அப்போவே இருந்திருக்கு அப்படின்றத உத்திரமேரூர் கல்வெட்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. கர்ணம் அப்படின்றது இந்த வரி வசூல் செய்யக்கூடிய அடிநிலை ஊழியரோட பேர். அதைத்தான் இப்போவும் கூட கர்ணம் அப்படின்லாம் நம்ம பழக்கத்தில் இருக்குது. பல ஊர்களில் அந்த சொல் இன்னும் புழக்கத்தில் இருக்கு, நமக்கு தெரியும். இது அந்த சோழர்கள் காலகட்டத்தில் உருவான ஒரு பேர். இந்த வரி விதிப்பு முறை சோழ பேரரசோட இறுதி காலகட்டத்தில் ரொம்ப கொடூரமானதாக மாறி இருக்கு. முக்கியமாக 3ஆம் குலோத்துங்கன் மற்றும் 3ஆம் ராஜராஜனோட காலம் கிபி 1216க்கும் கிபி 1256க்கும் இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையில ஏகப்பட்ட யுத்தங்கள். ஒரு யுத்தம் நடந்தா ஏராளமாக செலவாகும் இல்லையா, கஜானா காலியாகும் இல்லையா, அதையெல்லாம் சமாளிக்க முடியாம இந்த சோழர்கள் ஏராளமான வரிகளை மக்கள் மேல விதிச்சிருக்காங்க. இந்த வரி எல்லாம் எல்லா மக்களாலையும் கட்ட முடியாது. அப்படி வரியை கட்ட முடியலன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த முட்டாள் அப்படின்ற பேர்ல ஊர் பொது வேலைகளை ஃப்ரீயா செய்ய வைக்கிறது. அப்படி இல்லைன்னா அவங்களோட நிலத்தை ஜப்தி பண்ணி அதை ஏலம் விடுறது. அதையும் தாண்டி நிலைமை மோசமாக போகும்போது யார் வரி கட்டலையோ அவங்கள வெயிலில் நிற்க வைக்கிறது, தண்ணியில் நிற்க வைக்கிறது, கசையடி கொடுக்கறது, இப்படி எத்தனையோ விதமான தண்டனை முறைகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த கொடுமைகள் ஒரு எல்லை மீறி போகும்போது இந்த வரியெல்லாம் கட்ட முடியாம மக்கள் வந்து கொத்து கொத்தா ஊரை காலி பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியா எஸ்கேப் ஆயிருக்காங்க. இதுவும் கூட இதே சோழர்கள் காலகட்டத்தில் நடந்திருக்குது. சரி, இதெல்லாம் வரி விதிப்பு முறைகளை பற்றிய விவரங்கள் அப்படின்னா வரி விலக்கு எதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் பார்க்கணும்ல. அது என்ன அப்படின்னா, இப்போ இயற்கை சீற்றங்கள்னாலையோ அல்லது எதிரி நாட்டு படையெடுப்பு காரணமாவோ ஒரு ஊர் அழிஞ்சு போச்சு, அந்த ஊரில் அந்த வருஷம் விவசாயம் செய்ய முடியல அப்படின்னா அந்த ஊரில் அந்த ஒரு வருஷத்துக்கு எந்த விதமான வரியும் கிடையாது. குறிப்பாக நிலவரி கிடையாது. இதுக்கு இறையிலி அப்படின்னு பேர். வரி கிடையாது அப்படின்றது போல இறையிலி அப்படின்னு பேர். கோயில்களுக்கு தானமாக கொடுத்த நிலம், பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்த நிலம், அதெல்லாமே இந்த இறையிலி அப்படின்ற கணக்கில் தான் வரும். அதாவது அதுக்கெல்லாம் வரி கிடையாது. அப்புறம் பள்ளிக்கூடம் நடத்துகிற இடம், பௌத்த சமண பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட இடம், மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்ட இடம், இதுக்கெல்லாம் கூட அந்த சோழர்கள் காலகட்டத்தில் வரி கிடையாது. இப்படி ஏராளமான சலுகைகளும் ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிபி 1070 ஆட்சிக்கு வந்த 1ஆம் குலோத்துங்க சோழன் ஒருபடி மேலே போய் அவரோட ஆட்சி காலத்தில் சுங்க வரி அப்படின்னு ஒன்றே கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறார். அதனாலதான் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு இவருக்கு பேர். சோழர்களோட வரி விதிப்பு முறையை பார்க்கும்போது ஒரு சில வரி வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்குது, ஒரு சிலது ஷாக்கிங்காக இருக்குது. உழைச்சி வாழ்ந்த விவசாயிகள், ஊருக்கு உபயோகமாக வாழ்ந்த விவசாயிகள், அவங்களுக்கு நிலவரியிலேருந்து ஆரம்பித்து ஏராளமான வரி. மாறா
அரசர்கள்டேருந்து நிலத்தை தானமாக வாங்கின இந்த பிராமணர்களுக்கு அவங்க அந்த நிலத்தை காசு கொடுத்து வாங்கலை, தானமாக தான் அரசர்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. நிலமும் ஃப்ரீ, அந்த நிலத்துக்கு அவங்களுக்கு வரியும் கிடையாது. அப்புறம் துலாபர வரி, அரசர்களுடைய எடைக்கு ஈக்குவலாக தங்கம், அந்த தங்கத்தில் பாதி பிராமணர்களுக்கு, மீதி கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு போகிறதும் புறக்கடை வழியாக இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த டைப்பில் சில வரிகள் வினோதமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. மற்றபடி பொதுவாக வரி விதிப்பே தப்பு. சோழர்கள் காலத்தில் பாருங்கள், மீன் பிடிக்க வரியெல்லாம் போட்டிருக்காங்க, நெசவு நெய்ய வரி போட்டிருக்காங்க, பொற்கொள்ளர்களுக்கு வரி போட்டிருக்காங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் விதிக்கப்பட்ட வரியை இன்றைய நிலைமையிலிருந்து பார்த்து நம்ம ஷாக் ஆகிறது அப்படின்றது அர்த்தம் இல்லை. பொதுவாக ஒரு அரசு ரன் பண்ணணும் அப்படின்னா மக்கள் மீது வரி விதித்து அந்த வரி வருவாயை கொண்டு தான் அரசு ரன் ஆக முடியும். இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, விதவிதமான தொழில் வாய்ப்புகள் காலப்போக்கில் இன்னைக்கு பல்கி பெருகி இருக்கு. இதில் ஏராளமாக வரி விதிக்கலாம். அந்த வரி வருவாய் பல விதங்களில் அரசுக்கு வரும். ஆனால் அன்னைக்கு இருந்தது ஒரு அக்ரேரியன் எக்கானமி, விவசாயம் சார்ந்த பொருளாதாரம். அதை ஒட்டி சின்ன சின்ன தொழில்கள் தான் அன்னைக்கு இருந்திருக்கும். பெரும்பகுதி விவசாயத்தை, கால்நடை வளர்ப்பை சூழ்ந்திருக்கிற சின்ன சின்ன தொழில்கள் தான் இருந்திருக்கும். அதை தாண்டி இருக்கிறது அப்படின்னா அந்த பொற்கொள்ளர்கள் போன்ற சின்ன சின்ன தொழில்கள் தான். அதனால அப்போ அங்கே இருந்த என்ன தொழில்களோ அதன் மீது அவங்க வரி விதிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு வரி விதிக்கப்பட்ட எல்லா வரியுமே தப்பு அப்படின்றது போல பார்க்க முடியாது. அன்றைய சோழர் காலகட்டத்தில் என்ன விதமான வரியெல்லாம் விதிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இதெல்லாம் நம்ம தொகுத்து புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ சோழர் காலத்தில் விதிக்கப்பட்ட வரி விதிப்பு முறையை பற்றி ஓரளவுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.